வீட்டு பூஜை ரூம்ல வைக்க கூடாத ஒரு 5 பொருள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதை நான் மட்டும் இல்ல மக்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மேம், என்னென்ன பொருள் அதெல்லாம்? கண்டிப்பா இது நம்ம தெரிஞ்சு செய்யறது இல்ல. இது எல்லாமே முன்னோர்கள் நமக்கு சொன்னதுதான். அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா சாமி பக்கத்துல கூட வச்சிருவாங்க. அது தனியா எடுத்து வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அங்கேயே உள்ள வைக்காம நீங்க அந்த 5 பொருள் அழகா சொன்னாங்க எங்க மேம். பூஜை அறையில வைக்கக்கூடாத 5 பொருள் என்னன்றதை நீங்க இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக டிப்ஸாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் மேம் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களாம். இந்த ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த கமெண்ட்லேயும் கொடுக்குறீங்களாம். மேடம், நீங்கள் இப்படி ஒரு டிப்ஸ் சொன்னீங்க, அதை நான் ஃபாலோ பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கேன், நிறைய ஒரு மகாலட்சுமி கடாட்சம் எனக்கு கிடச்சிருக்கு, பணம் வர வேண்டிய பணம்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்களா. எங்களுக்கு எவ்வளோ அது கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அந்த கமெண்ட் தாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றது தான் எங்கள் நித்யா மேம்க்கு வேணும். எங்கள் சொல்கிறதே தான் மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க எங்கள் மேம். என்ன பிரச்சனைனாலும் உடம்புலையோ இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை உடம்புல ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனையா கவலையே படாதீங்க, நேராக வாங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் எங்கள் மேம். அதனால தான் இங்கே எல்லாரும் குணமாகறாங்க, சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அதுதாங்க. ஏன்னா இங்கே சித்தர்கள் வழிபாடு நிறையா இருக்கும். உங்கள் இங்கே மெடிசன் தயாரிக்கிறதே அமாவாசை பௌர்ணமி இந்த நாளில் தான் எங்கள் மேம் மருந்து தயாரித்து உங்களுக்காக சித்தர்கிட்ட வேண்டி தான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. உங்கள் பேரை சொல்லி உங்கள் நல்லா குணமாகணும்னு வேண்டி தான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இங்கே வரவங்களாம் சீக்கிரம் குணமாயிடுவாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் எங்கள் மேம்கிட்ட உங்கள் மூலிமா நானும் கிளியர் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வீட்டு பூஜை ரூமில் வைக்கக்கூடாத ஒரு 5 பொருள் இருக்கான். அதை வச்சா நல்லதே இல்லையா. அது என்ன தான் அந்த பூஜை ரூமில் வைக்கக்கூடாத ஒரு 5 பொருள் கேட்டு போமா மேம் கிட்டே. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நல்லா ஜெகஜோதியா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க இன்னைக்கு. மேம், இப்போ வீட்டு பூஜை ரூம்ல வைக்க கூடாத ஒரு 5 பொருள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதை நான் மட்டும் இல்ல மக்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மேம், என்னென்ன பொருள் அதெல்லாம்? கண்டிப்பா இது நம்ம தெரிஞ்சு செய்யறது இல்ல, தெரியாம சில சென்டிமெண்ட் நமக்குள்ள இருக்கும். ஆமா, அதனால அது அப்படியே வச்சிருப்போம். பழசா இருந்தாலும் வருஷ கணக்குல நம்ம அப்படியே வச்சிருக்கிற சில நமக்கு பொக்கிஷமான விஷயங்கள் அதை நம்ம பத்திரமா வச்சிருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரியாம வச்சிருக்கிறோம்னா அது பூஜை அறையில வைக்க வேண்டாம். அது என்னன்னு நான் சொல்றேன். இது எல்லாமே முன்னோர்கள் நமக்கு சொன்னதுதான். அதனால இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பூஜை அறையில பழைய திருவுருவ படங்கள் இருக்கும், சிலைகள் இருக்கும். இப்போ ஏதாவது நம்ம ஒரு சின்ன சிலை வச்சிருக்கிறோம்னா, இல்லைங்க எங்க தாத்தா வச்சிருந்தாரு, பாட்டி வச்சிருந்தாங்க, பட் அதுல ஏதாவது சின்னதா விரிசல் இருக்கு அப்படின்னாலும் அதை அப்படியே வச்சிருப்போம். சில படங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணாடி ஃப்ரேம் உடைஞ்ச மாதிரி இருக்கிறது, பழைய படங்களா இருக்கும். அது பாக்குறதுக்கே கொஞ்சம் உருவம் சரியில்லாத மாதிரி நம்ம அத பூஜை அறையில இன்னமும் வச்சுட்டே அதை எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு, அப்பா காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மாத்தணும். புதுசா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல பழைய மாடலே நமக்கு வேணும்னா இப்போ நமக்கு நிறைய ஏஐ டெக்னாலஜி அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, புதுசா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சு வழிபடலாம். இல்லைங்க இந்த சிலைகள்ல ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் மாதிரி இருக்கு, விரிசல் இருக்குன்னா அதை நம்ம கட்டி வீட்டுக்கு மேலே எங்க சேஃபா வச்சிடலாம். பூஜை அறையில தொடர்ந்து வச்சு வழிபட வேண்டாம். சில கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நமக்கு சேதமா இருக்கிறது இல்ல உடைஞ்ச சின்ன சின்ன சிலைகள்லாம் கொண்டு போய் கோவில்ல வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கண்ணாடி ஃப்ரேம் போட்டதெல்லாம் கொண்டு போய் கடல்ல போட்டுருங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படி செய்யாதீங்க, ஏன்னா கடல்ல நிறைய குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது.
ஸோ நம்ம கோயிலில் கொண்டு போய் வைக்கலாம். ஸோ யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் கோயிலில் வச்சிடலாம். ஸோ அடுத்த 2வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த உலர்ந்த அந்த காஞ்சி போன மலர்கள் இருக்கும். வெள்ளிக்கிழமை பூஜை போட்டிருப்போம், அப்படியே விட்டுருவோம். அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது அப்படியே இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்தா ஞாபகம் வரும். ஆமா, கஷ்டம் வந்தாதான் கடவுளை நோக்கி ஓடுவோம் நம்ம. இந்த பரிகாரம் இத்தனை நாள் தீபம் போடுங்கன்னா அப்போ மட்டும் கரெக்டா செய்யறது. மற்ற நாள் நம்ம அது மறந்து விட்டுறக்கூடாது. மலர்கள், காய்ந்த மலர்கள் இருக்கு, இல்ல கோயில கொடுக்குற பிரசாதம் கொண்டு வந்து வைப்போம். அந்த எலுமிச்சை பழம் வைப்பாங்க, அந்த மலர்கள் வைப்போம். அது அப்படியே உலர்ந்து போய் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பா மாத்திடணும். இந்த மாதிரி வைக்கக்கூடாது. 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து சுத்தமான ஒரு கிளாத் வச்சுதான் நம்ம துடைக்கணும். வீட்டுல பழைய துணி வச்சு நம்ம பூஜை அறையை கிளீன் பண்றது, சின்ன சின்ன ப்ரஷ் எல்லாம் வச்சு கிளீன் பண்றது, அந்த மாதிரி வேணாம். அதுவுமே நம்ம பூஜை அறையை சுத்தம் செய்வதற்கு புதியதாக இருக்கக்கூடிய சுத்தமான துணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது கிளீன் பண்ணிட்டு நம்ம அது வேற இடத்துல வைக்கணும். பூஜை அறையில ஒரு ஓரமா வச்சிடுறது அந்த மாதிரி வேண்டாம். அடுத்து முக்கியமான 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த புக் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா, இறைவன் துதி பாடல்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கும். அதுவுமே கிழிஞ்ச மாதிரி பழசா இருந்துச்சுன்னா பூஜை ரூம்லயே ஒரு ஓரமா வச்சு அதை எடுத்து எடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். அதுவுமே புதிய படங்களாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்த விஷயம், பூஜை அறையில நம்ம வந்து கோலம் போடுவோம் இல்லைங்களா. ஸோ கோலம் போடும்போது கோலம் போட்டுட்டு அந்த கோலம் மாவு அங்கேயே ஓரமா வைப்பாங்க. சிலர் இல்லைன்னா அந்த இரும்பு சாமி பக்கத்துல கூட வச்சிருவாங்க. அது தனியா எடுத்து வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அங்கேயே உள்ள வைக்காம தனியா வச்சிடுறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த சிலர் பூஜை அறைகள்ல பாத்தீங்கன்னா கதவுகளை அழகா சின்ன சின்ன மணிகள்லாம் இருக்கும். கதவு திறக்கும் போது மூடும் போதெல்லாம் மணி ஓசை நமக்கு கேட்கும். சிலர் மணி வந்து டேமேஜ் ஆயிருக்கும். சில இடங்கள்ல மணியே இல்லாம ஹோல் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டேமேஜ் ஆச்சுன்னா உடனே அந்த மணியை வந்து மாத்திடணும். அது ரொம்ப முக்கியம். சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு விளக்கு மேல பல்பு போட்டிருப்போம். அதுவுமே சில நேரம் எரியாம இருக்கும். ரொம்ப நாளா எரியாமல் அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சுவற்றில் ஏதாவது விரிசலோ ஓட்டைகளோ இருந்தால் அதை கிளீன் பண்ணி, இந்த பூஜை அறை இறைவன் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி சின்ன ஓட்டைகளோ விரிசலோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால பூஜை அறை எப்போதும் மங்களகரமாக இருக்கணும். அப்பப்போ சாமி படங்கள் எல்லாம் தொடச்சி அழகாக நம்ம வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு எப்போதுமே தூய்மையாக இருக்கணும். சிலர் வீட்டில் அந்த விளக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இருக்கும்போதே பச்சை கலரில் மாறிடும். விளக்கு ரொம்ப தூய்மையாக இருக்கணும். ஸோ அந்த காலை மாலை 2 வேளையும் இல்லை மாலை மட்டுமாவது விளக்கு ஏற்றுவது ரொம்ப முக்கியம். எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம விளக்கு ஏற்றுறோம்னா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகிட்டு பச்சை நிறத்தில் மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மாறக்கூடாது. எப்போதுமே நம்ம பூஜை அறை தூய்மையாக இறைவன் இருக்கக்கூடிய இடம், நம்ம அது எப்பவுமே பாதுகாப்பாக தூய்மையாக இந்த மாதிரி வச்சுக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேரோட டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் இன்னைக்கு. தேங்க்யூ மேம். இவ்வளோதாங்க. நீங்கள் அந்த 5 பொருள் அழகாக சொன்னாங்க எங்கள் மேம். பூஜை அறையில் வைக்கக்கூடாத 5 பொருள் என்னன்றதை நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. இது வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா இனிமேல் அதெல்லாம் எடுத்து அவங்க சொன்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்து அதுக்கு பிரகாரம் நடந்துக்கோங்க, அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெய்வ கடாட்சம் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வீடே வந்து கோவில் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மேம். ஸோ அந்த பூஜை அறையில் அந்த 5 பொருளையும் இல்லாமல் அழகாக தூய்மையாக வச்சுக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் சரிங்க, உடம்புல ஏதாவது பிரச்சனையா, இல்லை லிவரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, கிட்னி பிரச்சனையாக இருக்கா, இல்லை சுகர் வந்து பிரச்சனையாகி உங்களுக்கு ஹை சுகராக இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட்டே வேணாம். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. முதல்ல எது வந்தாலும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மெடிசன் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணி குணமாக்கிடுவாங்க. ஸோ வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து சந்தித்து ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.